டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் உங்களுக்கு ஓகேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு தென் பார்த்தா இப்போ ரீசார்ஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ஆப்பு. ஃபண்ட் ஆப்னால் என்னென்னு தெரியாதவங்க நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் தான். இந்த ஆப் நல்லாயிருக்கு. இந்த ஆப்பில் இப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோமா? இதில் நான் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ண போகிற பிளான் பார்த்திங்கன்னா 1000 ரூபி பிளான் தான் 900 பிளான் தான் உங்களுக்கு பை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் நான் ஒன்ஸ் வியூ பண்ணி காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 300 ப்ராடக்ட் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா 900 ப்ராடக்ட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா 1800 அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. 50,000 அந்த மாதிரி 56,000 வரைக்குமே நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நான் ஒரு 900 ப்ராடக்ட் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணி காமிக்க போகிறேன். ரீசார்ஜுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு 900ங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கேயும் கிளிக் பண்ணிங்கனாவே அது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? நான் டைப் பண்ணிட்டேன். இதில் எந்த சேனல் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே 1 பே 2 அந்த மாதிரி எந்த சேனல் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஒரு சேனல் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பேடிஎம் ஆர் ஃபோன்பே அந்த மாதிரி உங்களுக்கு எது இருக்கோ அதுக்கு போகும். நீங்கள் பேடிஎம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் போகும். ஓகேவா? இதில் ஜஸ்ட்டு நான் பேடிஎம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். இப்போங்கன்னா நான் பேடிஎம்குள்ளே வந்துட்டேன். இது சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு பிளாக்காக தெரியும். பேடிஎம்மில் வந்துட்டேன். பேடிஎம்மில் 900 ருபீஸ் அந்த சேனல் நேம் வந்துடுச்சு. நம்ம எந்த பேங்க் யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த பேங்க்கில் கிளிக் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் பேமெண்ட் இப்போ ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான் ஸ்க்ரீன் பிளாக்காக தெரியும். அது பேடிஎம் ஃபோன்பே இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது. இதில் மெயின் திங் பார்த்திங்கன்னா யூடிஆர் நம்பர் இருக்குது பார்த்திங்களா? அந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணி அங்கே போடணும். நம்மளுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கிளிக் பண்ணி இந்த யூடிஆர் நம்பரை காப்பி பண்ணிட்டு இந்த காப்பி ஒரு சேஃப்டி பர்பஸ் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு யூடிஆர் நம்பர் கேட்கும். அதில் ஜஸ்ட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணியிருப்பீங்களா, அதை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சப்மிட் கேட்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் கொடுத்துக்கணும். ஓகேவா? சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரணும். ஓகேவா? இந்த மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் பேக் வரணும். அதுக்கு முன்னாடி பேக் எதுவுமே வரக்கூடாது. பேமெண்ட் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட் ஆன பிறகு தான் எப்போவுமே இந்த இதுன்ட்டு எல்லாம் நம்ம எந்த ஆப்ஸ்லேயுமே பேமெண்ட் பண்ண பிறகு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான பிறகு தான் நம்ம ஜஸ்ட்டு பேக் கொடுக்கணும். பேக் கொடுத்தா இங்கே பாருங்க பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சா? ஓகேவா? அதுக்கப்புறம் பேக் நம்ம இப்போ ப்ராடக்ட் பை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு 903 ருபீஸ் இருக்குது. 3 ருபீஸ் நான் டெய்லி செக்இனில் ஆட் பண்ணது. ஸோ நீங்கள் அதை லெஸ் பண்ணியும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் சில மெம்பர்ஸ் டெய்லி செக்இன் பண்ணி சம் அமௌண்ட் வச்சுருப்பீங்க. அதையும் மைனஸ் பண்ணி கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி பை பண்ணணுன்னு பை பண்ணி காமிக்கிறேன். இதில் 900 போயிட்டு பர்ச்சேஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் இருக்கா, கன்ஃபார்ம் பர்ச்சேஸை கிளிக் பண்ணி கீழேயும் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பர்ச்சேஸ் ப்ராடக்ட்டில் போய் நம்மளுக்கு ஒரு வேளை ப்ராடக்ட் வரலன்னா நம்ம திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு கரெக்டாக பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம கரெக்டாக ரிசீவ் கொடுக்கணும்னா எவ்ரி 24 ஹவர்ஸ் ஒரு டைம் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் நம்ம ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். 24 ஹவர்ஸ். அதாவது நான் இந்த டைமில் இப்போ 2:36க்கு நான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா நாளைக்கு 2:36க்கு நான் ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோடய இன்கம் டெய்லி இன்கம் அந்த டைமில் ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்லேயும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி ஒரு டைம் ரிசீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஆப் உங்களுக்கு ஓகேனா கீழே இருக்கா லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ரீசார்ஜ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.